அருமையான பெற்றோர்களே, ஆண்டவர் நமக்கு பிள்ளைகளாகிய செல்வங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள செல்வங்களை நாம் முயற்சி செய்து வேலை செய்து சம்பாதித்து கொள்ளலாம். ஆனால் பிள்ளை செல்வங்கள் ஆண்டவர் தருகிற ஒரு ஈவு, அதாவது இட்ஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். ஆண்டவரிடமிருந்து வருகிற ஒரு பரிசு அது. ஆகவே அந்த பிள்ளைகளை ஆண்டவருக்காக வளர்ப்பதும் பரிசுத்தத்துக்காக வளர்ப்பதும் பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக வளர்ப்பதும் பெற்றோர்களாகிய உங்களுடைய என்னுடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய பொறுப்பை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து பிள்ளைகளை ஆவிக்குரிய சத்தியத்திலே நாம் நடத்துவோம். அதற்கு சில ஆலோசனைகளை வேதத்திலிருந்து இந்த வேளையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு கூட ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17, 18, 19 இந்த 3 வசனங்களையும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. 19ஆம் வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவர் பெற்றோர்களாகிய நம்மேல் வைத்திருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்றால், நம்முடைய பிள்ளைகளுக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் கர்த்தருடைய நீதியையும் நியாயத்தையும் அவருடைய கட்டளைகளையும் காத்து நடக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு நாம் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்துவது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. ஒரு காலத்தில் 8 பிள்ளைகள், 10 பிள்ளைகள், 12 பிள்ளைகள், ஏன் 16 பிள்ளைகளை கூட பெற்று வளர்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு 1 பிள்ளைகள் 2 பிள்ளைகளை வளர்ப்பது கூட ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. ஆனாலும் ஜெபத்தோடு கூட அதிக பயபக்தியோடு கூட பிள்ளைகளை ஆண்டவருக்காக வளர்ப்போம். வேத சத்தியத்தில் நம்ம வளர்ப்பதற்கு முற்படுவோம். ஏனென்றால் ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் அதுதான். இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உபாகமம் 6:7. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் நாம் கர்த்தருடைய வசனத்தை, அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சாட்சியாக முதலாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நாம் பிள்ளைகளை போதித்து நடத்தும் பொழுது நம்முடைய பிள்ளைகளும் நம்மை போல ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுவார்கள். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் தாங்கள் கற்றுக்கொண்ட அந்த வேத சத்தியத்தை விட்டு அந்த பிள்ளைகள் வழி விலகி போக மாட்டார்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அதை அவன் விடாதிருப்பான். ஆகவே இந்த இளம் வயதில் பிள்ளைகளை ஆண்டோட சத்தியத்தில் நம்ம நடத்துவோம். ஒரு காரியத்தை நீங்கள் மனசில் பதித்து கொள்ளுங்கள். நம்முடைய வீடு தான் பிள்ளைகளுக்கு முதல் பள்ளிக்கூடம். அப்பா அம்மா 2 பேரும் தான் பிள்ளைகளுடைய முதல் ஆசிரியர். ஆகவே நம்முடைய வீட்டில் ஆவிக்குரிய சத்தியத்தை பிள்ளைகளுக்கு போதிப்போம். முக்கியமாக குடும்ப ஜெபத்தில் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை போதித்து வழி நடத்துங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உங்களுடைய எதிர்கால சந்ததிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அருமையான பெற்றோர், பிள்ளைகளோடு கூட இணைந்து தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது பிள்ளைகளுக்காக பிரத்யேகமாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் வீடுகளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை அழைத்து உங்களுக்கு முன்பதாக முழங்கால் படியிட வைத்து அந்த பிள்ளையுடைய தலையில் உங்களுடைய வலதுகரத்தை வைத்து மனதார அந்த பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்தங்கள் பரம தகப்பனே, நீர் எங்களுக்கு பணித்திருக்கிற உம்முடைய கட்டளைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வேத சத்தியத்தை கருத்தாய் பிள்ளைகளுக்கு நாங்கள் போதிக்கவும், எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் நடக்கும் பொழுதும் படுத்திருக்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் அவைகளை குறித்து நாங்கள் பேசுவோம் என்று சொல்லி இந்த நாளிலே தீர்மானம் எடுக்கிறோம் ராஜா. அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து சொன்னீரே, உன் பிள்ளைகளுக்கும் உன்னுடைய சந்ததிகளுக்கும் நீதியும் நியாயத்தையும்
கற்பனைகளையும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுவான் என்கிற நம்பிக்கை ஆபிரகாம் மாத்திரமல்ல, எங்கள் மேலேயும் அந்த நம்பிக்கை நீர் வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. நாங்களும் தொடர்ந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வேத சத்தியங்களை கருத்தாய் போதித்து பிள்ளைகளை உம்முடைய சத்தியத்தில் நடத்த எங்களுக்கு நிற்கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக எப்பொழுதும் முழங்காடு படிட்டு இருக்கிற ஒவ்வொரு தம்பிமார் தங்கச்சிமாரையும் உம்முடைய பரிசுத்தமான கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா. அருமையான பிள்ளைகள் தெய்வீக கிருபையில் வளரட்டும், மனுஷ தயவில் வளரட்டும், வளர்த்தியில் வளரட்டும், ஞானத்திலே வளரட்டும், உம்மை அறிகிற அறிவிலே வளரட்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து ஆண்டவரே, உம்முடைய வேத வார்த்தை சொல்வதைப் போல ஒலிவுமர கன்றுகளைப் போல பிள்ளைகள் வளர்ந்து பெருகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகள் தடகாத்திரமான பிள்ளைகளாக வளரட்டும். தெய்வீக கிருபையிலே பெற்றோருக்கு ஆண்டவரே கீழ்ப்படிவதில் பிள்ளைகள் தொடர்ந்து வளர கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். படிப்பின் காரியங்கள் எல்லாவற்றிலும் பிள்ளைகள் சிறந்து விளங்கத்தக்கதாக கல்விமானி நாவை தருவீராக. ஆண்டவரே, எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், வியாதிகள், விக்கினகங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து உமக்கென்று சாட்சியாக எடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருடைய எதிர்காலத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. விசேஷமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பிள்ளைகள் வளர்ந்து பெருகி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தாங்கள் வாழுகிற பகுதியிலே உமக்காக சாட்சியாக வாழ கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.